அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 24/12/2024 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மார்கழி 9ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் நிலையாமை. குறள் 338. குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. தெளிவுரை. கூடு தனியே இருக்க பறவை அக்கூட்டை விட்டு பறந்து செல்வது போல உடம்பென்னும் கூட்டை விட்டு உயிர் என்னும் பறவையும் பறந்து செல்வது போன்றதுதான் உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று வீடு நிலம் இப்படியாக சொத்துக்கள் வாங்குவது பற்றிய ஒரு தெளிவான முடிவு எடுப்பீர்கள். தொன்மையான வழிமுறைகளை நிர்வகிக்கும் தன்மையை கொண்ட நீங்கள் வழிவழியாக வரும் ஸ்தாபனங்களின் பொறுப்பை ஏற்று நடத்துவீர்கள். இன்று உங்கள் நிறுவனத்தை விரிவுபடுத்த தொடங்கிய கிளை நிறுவனத்தில் இன்று புதிய வேலையாட்களை தேர்ந்தெடுப்பீர்கள். வியாபார தொடர்புகளும் கிடைக்கும். இன்று பெண்களுக்கு கணவருடைய குடும்பத்துடன் கருத்து வேறுபாடு தோன்றும். கருவுற்ற தாய்மார்கள் கவனமாக இருக்க வேண்டும். கருக்கலைதல் ஏற்பட அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. பணத்தின் மீது ஆசை அதிகரிக்கும். சேமிப்பை பற்றி இன்று பேசுவீர்கள். எந்த முடிவு என்றாலும் காலை முதலே எடுத்துவிடுங்கள். இரவு 9 மணிக்கு மேல் நாளைய பொழுது மனதிற்கு எந்த முடிவும் எடுக்க முடியாமல் சிறிது குழப்பமான சூழல்தான் இருக்கும். மனைவிக்கு தெரியாமல் நண்பரோடு சேர்ந்து கும்மாளம் அடித்தது மனைவிக்கு தெரிந்து இதோ என்று அவர் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது. இல்லையெனில் பாத்திரம் தலையை கூட பதம் பார்க்க வாய்ப்பு இருக்கின்றது. தலைக்கவசம் கூட எதற்கும் அருகில் இருக்கட்டும். கடன் வாங்கிப்பட்ட அவமானம். பிள்ளைகள் தலையெடுத்ததால் அவர்கள் உதவியோடு கூட தீர்த்ததில் கொஞ்சம் மனபாரம் இறங்கவில்லை என்றாலும் சொந்தங்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று டாக்டர் சொன்னது யாரும் காதில் வாங்குவதாக இல்லை. இனிப்பு என்றால் மனைவிக்கு இஷ்டம். அதிகம் சாப்பிட்டதால் சர்க்கரை வியாதி வந்ததுதான் மிச்சம். அரசு மருத்துவர் தன்னை ஒரு பெரிய ஊருக்கு மாற்ற வேண்டி மனு கொடுத்திருக்க, ஆனால் இன்று கிராமத்திற்கு மாற்றலாகிய ஆணை வரும் அவருக்கு. பெரும்பாலும் நரம்பு சம்பந்தமான தொந்தரவு ஏற்பட்டு இருந்தது. பல நாட்கள் மருத்துவம் பார்த்தும் குணமாகாமல் தற்போது, அதாவது இன்று மாற்று மருத்துவம் செய்ய உடனே குணம் தெரியும். மருந்து மொத்த வியாபாரம் செய்பவர் பல ஊர்களுக்கு சென்று மெடிக்கல்ஸ் விநியோகம் செய்து நன்றாக கலெக்ஷன் ஆகி கொண்டிருந்தது தான். ஆனால் தற்போது கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் ஏற்படும். கவனம் வேண்டும். 35 வயது முதல் 37 வயதுகளில் இருப்போருக்கு, அதாவது சமூகத்தின் வழக்கத்திற்கு மாறான ஏதாவது நடவடிக்கைகளால் அவப்பெயர் ஏற்படும். சமூகம் தவறாக நினைக்கும் விஷயங்களை கூட செய்து பார்க்க மனதிற்கு தைரியம் வரும். தற்போது சகோதரர் உறவில் விரிசல் இருந்தாலும் அவசர காலத்தில் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மூக்கு சார்ந்த நோய்கள், குடல் இறக்கம், வயிற்றுக்கோளாறுகள், கொழுப்பு, மஞ்சள் காமாலை, கால் ஆணி, தசை தொடர்பான நோய்கள், வாயு கோளாறு இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் எலக்ட்ரிக் கடை, வங்கி, கல்வி நிலையம், கூட்டுறவு வங்கி, ராமர் கோயில், வணிக வளாகம், வீட்டு உபயோக பொருட்கள் கடை, கொரியர் ஆஃபீஸ், நூலகம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று லக்ஷ்மி, ராதா, மலர், தங்கம், மாரி, மதன், வருண், துரை, வசந்த், இந்திரன், பாலாஜி, ஜீவா, தாசன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் பூசணிக்காய், அவரை, வாழைக்காய், சேனைக்கிழங்கு, முருங்கை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று மஞ்சள், ப்ளூ மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். இன்றைய தினம் இப்படித்தான் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது பற்றி ஒரு முடிவெடுப்பீர்கள். கருவுற்ற தாய்மார்கள் கவனமாக இருக்க வேண்டும். கருக்கலைதல் ஏற்படும். நரம்பு சம்பந்தமான தொந்தரவு மாற்று மருத்துவம் மூலம் சரியாகும். மருந்து மொத்த வியாபாரம், கொடுக்கல் வாங்கலில் சிக்கல். கடன் கொடுத்து முடித்து விடுவீர்கள். பொருளாதாரம், சேமிப்பை பற்றி இன்று பேசுவீர்கள். அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் மஞ்சள், ப்ளூ மற்றும் சிவப்பு. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.